மாநில தலைவர் பொறுப்பு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா? 2வது முறையாக அவருக்கு தலைவர் பதவி கிடைக்குமாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இல்ல செகண்ட் டைம் அவருக்கு கிடைச்சதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன? அவர் என்ன ம். நினைக்கிறாரு, பக்காவா தலைவர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு ம். நினைக்கிறாரு. அதனால தான் கொஞ்சம் பதுங்கியே இருக்கிறாரு. பட் இந்த ம். விஷயத்த திருப்பரங்குன்றத்துக்கு அவர் வரவே இல்ல. எச். ம். ராஜா தான் இந்த இஷ்யூ பண்ணாரு. அவரு தான் வந்தாரு, பண்ணாரு, பேசினாரு. பட் என்ன காரணத்தினாலயும் அண்ணாமலை வரவே இல்ல. ம். என்ன ஒருவேளை வேல் யாத்திரை நடத்தினது வந்து முருகன். யாரு? மத்திய அமைச்சர் முருகன். ஆமா. அதனால அந்த வேல் யாத்திரைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லன்னு நினைச்சுக்கிட்டாரா அவரோ என்னமோ தெரியல அவர். அதனால ம். வரல அவர். அவர் வரல. பட் ஆனா நேத்து அவர் பேட்டி குடுத்திருந்தாரு. அதுல வந்து கொஞ்சம் காட்டமா இருந்தது. அத தவிர்க்கலாம் அவரு. யார் அண்ணாமலை ம். வந்து அமைச்சர்கள வந்து ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகள்ல பேசியிருந்தாரு. என்ன? ம். பட் இந்த விஷயத்த திருப்பரங்குன்றத்த பொறுத்தவரைக்கும் அவருக்கு வந்து பிளஸ் வந்து ராஜா தான். அதுல ஒண்ணு நீங்க சொன்ன மாரி எச். ராஜாக்கு தான் அது ஒரு பெரிய வாய்ப்பா இருந்தது. அவர் தான் என்ன ஒரு வார்த்தையும் பெருசா பேசினாரு. அயோத்தி மாரி ஏற்படுத்தணும்னு பார்க்குறீங்களா? அப்படின்னு ஒரு வார்த்தைய விட்டு போயிட்டாரு. என்ன போற போக்குல. ம். ஆனா எப்பயுமே கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் அதிகமாவே பேசுவாரு எச். ராஜா. நேத்தும் அதே மாரி கொஞ்சம் அதிகமா பேசிட்டு போனாரு அவரு.